இல்ல ஐ மீன் this is the I mean the format சரிங்களா. 4 சூப்பர் லீக், that's how they planning it. 4 சூப்பர் லீக், each league of its own. ஒவ்வொரு லீக்லயும் சுபாஷ் சொன்ன மாதிரி 5 டீம் இருக்கும். 5 டீம்ல வந்து each will play 14 other teams, which is a guaranteed of 14 matches. அதுக்கப்புறம் NBA format. One will play 8, top 8 will qualify. One will play 8, 2 will play 7, 3 will play 6, 4 will play 5. இதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் it builds up and it goes to the final. அண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சூப்பர் லீக் 2-3 ஜெயிச்சவங்க எல்லாம் they will go to சூப்பர் லீக் 1 next season. அந்த மாதிரி ப்ரொமோஷன், ரெலிகேஷன் அப்படின்னு அந்த கான்செப்ட்ல பேசுறாங்க. இது வந்து சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக், கான்ஃபரன்ஸ் லீக் பேர் ஒண்டி மாத்தி வச்ச மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவுமே அதேதான் எல்லாரும் சொல்றாங்க. இதேதான் சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கு. சோ why do you want to bring this அப்படின்னு கேட்டா, ஜகன் ப்ரோ சொன்ன மாதிரி UEFA is not distributing enough money அப்படின்னு சொல்றாங்க. So probably what UEFA has said is, மொத்தமா 4 டோர்னமெண்ட் UEFA இருக்கு. சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக், கான்ஃபரன்ஸ் லீக் அண்ட் தி யூஎஃப்ஏ சூப்பர் கப். அதுவும் யூஎஃப்ஏ கீழ வருதா. சோ இந்த 4ஐயும் சேர்த்து பார்க்கும்போது 3.5 பில்லியன் யூரோஸ் they get every year. இது வந்து official data. They get not every year, this is prior to the pandemic. They get 3.5 billion euros. அந்த 3.5 billion eurosல 323 million is set out for UEFA. அதுதான் ஜகன் ப்ரோ சொன்னது. 3.5 பில்லியன்ல 323 million you take for yourself. அது எவ்வளவு பெர்சென்ட்னு தெரியல. ஆனா இதுல என்ன பாயிண்ட்னா, அலெக்சாண்டர் கேஃபரின் UEFA ஓட பிரசிடென்ட் வந்து he came on the overlap show. அது நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. He said UEFA takes only 3% of the total price ன்னு சொன்னார். Is 323 million 3%? It's close to 10% ன்னு நினைக்கிறேன். Something like that. 3500 300 10 தான். Roughly 10 கொஞ்சம் கம்மியா வரும். He said 3% தான் நாங்க வெச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. So to continue on the stats நம்ம பார்த்தோம்னா, this is how they spread it out. அதேதான் ஜகன் ப்ரோ சொல்லிருக்காரு. They don't get the cost that they actually win. So 2.032 billion will be distributed to the clubs in the Champions League, 465 million for the Europa League and 235 million for the Conference League. இதுதான் basically. And then இதுக்கு மேல நிறைய இது இருக்கு. I can go on. அது would take 5 minutes 10 minutes ஆகும். யாரு கிளப் ஒவ்வொரு குரூப்புக்கு எவ்வளவு ஒவ்வொரு டீமுக்கு போகும், எவ்வளவு போகாது. But basically when you say you can take 323 million to cover UEFA's அது என்ன போட்டிருக்காங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் கன்சர்னிங் டு தி காம்படிஷன். 323 மில்லியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. So basically whoever is bringing in more money, again I go back to Jagan Bro's point, they are not getting more money. UEFA நிறைய வெச்சுக்கிறாங்க. பட் again Caferin has come out and said, நாங்க வந்து உமன்ஸ் லீக் கொடுக்குறோம், இதுல பார்ட்டிசிபேட் பண்ண கிளப்ஸுக்கு கொடுக்குறோம், அவங்களுடைய லோவர் டிவிஷன்ஸ்க்கும் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு. So this is the big point why they want to go into the European Super League. But the big other question is, money is the big thing why European Super League is happening. The other big thing is foreign investments into football. So I still don't know ரெண்டு பேரும் Barcelona and Real Madrid who are they owned by எனக்கு தெரியல. But for the moment footballing changed when Roman Abramovich brought Chelsea. 2003ல வந்து that was the first foreign investment. Premier Leagueல வந்து ஒரு அப்ப இருக்கிற ஓனர்ஸ் தவிர்த்து ஒருத்தன் வந்து வாங்குறானா, அது வந்து ரோபன் அப்ரமோவிச்சா தான் இருந்துச்சு. அப்பதான் மாறுச்சு. அப்புறம் 2008ல ஷேக் மான்சூர், அதுதான் நினைக்கிறேன், சரியா நேம் தெரியல, he bought Man City. Now it's changing. இப்போ வந்து Qatari owners are trying to buy Manchester United. How do you see the sustainability going to the future? அருண் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். Do you think every club, இப்ப நாமளே வந்து கலாய்ச்சிட்டு இருந்தோம் மேன் சிட்டிய, டே ஆயில் கிளப்ல நீங்க, இப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நல்லா இருக்கே, நம்மளும் எந்த பிளேயர் வேணாலும் வாங்கலாம் போல, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஐயோ எங்க ஓனர் வச்சு நாங்க சீரழிறோமே அப்படின்னு. So how do you feel this will go into the future? இது எனக்கு வந்து இது வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தப்போ கெட்ட விஷயமாலாம் நான் பார்க்கல. யூ ஆர் ரைட், ஃபுட்பால் சேஞ்ச் ஃபார் குட் வென் அப்ராமோவிச் பாட் செல்சி. அது வந்து அவங்க வந்து லைக் அவங்க எந்த விதத்துல வந்து அவங்க வந்து சக்சஸ் அச்சீவ் பண்ணாங்கிறதா வந்து லைக் அந்த டைம்ல இருந்து ஃபுட்பால் பாக்குறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யுனைடெட் ஆர்சனல் ஃபேன்ஸ் அங்க இருந்து பார்த்தோம்னா திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு பிளேயர் உள்ள வந்து இவங்க எப்படி பிசினஸ் செஞ்சாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க பிசினஸ் செஞ்சாங்க. பட் நீங்க லா லீகான்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாடல் லைக் இன்சென்டா பை பண்றதுங்கிற ஒரு மாடலோ எக்கச்சக்கமா வந்து மட்ரிட் பண்ணிட்டே தான் இருக்காங்க, காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல கேலக்டிகோஸ் ஆரம்பிச்சு அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு மாடல் இங்க வந்ததுதான் வந்து லைக் இன்கம்பன்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளமா இருந்தது. பட் ஓவர் டைம் எல்லா கிளப்புமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெண்ட் பண்ணாதான் சக்சஸ் வருங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோமே. இப்ப வந்து அது ஒரு கிளப் 2 கிளப் ஆச்சு, 2 கிளப் 4 கிளப் ஆச்சு, இப்ப 4 7 கிளப் வந்திருக்கு. இப்ப இந்த 7 கிளப்ல வந்து இப்போ ஆர்சனல் ஓன் பை ஃபாரினர்ஸ். முன்னாடி வந்து நம்ம முன்னாடி அந்த லேடி பிளேஸ்வெல், டீனா ஸ்மித் எல்லாம் டீம் எல்லாம் இருந்தாங்க, கன்சோர்டியம் இருந்தாங்க, நம்ம ஆளுங்க எல்லாம் இருந்தாங்க. பட்
Now it is owned by Americans. இப்போ உங்க கிளப் ஆஃப் லிவர்பூல் இஸ் owned by Americans, யுனைடெட் இஸ் owned by Americans. அவங்க அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து வத்தாலும் அது இன்னொரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கத்தாரி கிட்ட தான் போகுது. செல்சி இஸ் owned by Americans, நியூ காசல் வருது. இது வந்து இட் ஹேஸ் அ லாட் டு டூ வித் லைக் அந்த வயபிலிட்டி ஆஃப் சிட்டிங்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து எவர்டன் வாங்கிடுவாங்க, எவர்டன் ஏதோ ஒரு வாங்க போறாங்க பேச்சு வந்துகிட்டே இருக்கு. பட் ஆனா எவர்டன் யாருமே வாங்கல. நான் நியூ காசல் வாங்குறதே எனக்கு ஒரு பெரிய ஷாக் தான் இருந்தது, பிகாஸ் ஆஃப் வேர் நியூ காசல் இஸ் லொகேட்டட். என்னன்னா வந்து நீங்க உள்ள வந்துடலாம், அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அந்த உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி பிளேயர் அட்ராக்ட் பண்றீங்க, எதை சொல்லி அட்ராக்ட் பண்றீங்கிறது தான் ஒரு பெரிய ஃபேக்டர். மான்செஸ்டர் சிட்டிக்கு வந்து தி அட்வான்டேஜ் வாஸ் யுனைடெட்ங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ் கிளப் அந்த பாயிண்ட்ல இருந்துச்சு அவங்களுக்கு. நியூ காசலுக்கு எதுவுமே இல்ல, அவங்க எப்படி அட்ராக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனாலும் they are getting players, they are like sort of அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்களோ அந்த சக்சஸ் வருது. எக்ஸ்கியூஸ் மீ. சோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தப்பான்னு கேட்டா இல்ல, பிகாஸ் தட்ஸ் வேர் த மணி இஸ். இங்கிலாந்துல காசு இல்ல. இங்கிலாந்துல காசு இருந்ததுன்னா அவங்க ஓனர்ஸே வந்து அவங்க ஆளுங்களே வச்சிருப்பாங்க. இங்கிலாந்துல காசு இல்ல. சோ இது வந்து ஒரு ரெவென்யூ யார் கொண்டு வராங்களோ, எங்க வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கோ, எங்க ரெவென்யூக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கோ, அங்கதான் வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டரும் போறவன் எவனுமே சும்மா வந்து நான் இன்னைக்கு வரேன், இன்னைக்கு ஸ்டோக் சிட்டின்னு ஒரு கிளப் இருக்கு, ஸ்டோக் சிட்டி நான் வாங்கிட்டு நாளைக்கே வந்து மான்செஸ்டர் சிட்டி மாதிரி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா யூ ஆர் ஜஸ்ட் லைக், இது வந்து பகல் கனவு கூட சொல்ல முடியாது. அது வந்து நீ வந்து வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்கான்னு தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ண. பட் அந்த வயபிலிட்டி ஃபேக்டரை பார்த்துட்டு தான் அவங்க இன்வெஸ்டும் பண்றாங்க. அது வந்து இது ஒரு வந்து டிபெண்டிங் ஆன் த லீக், அது வந்து ஒரு காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு தான் நான் பாக்குறேன். நான் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கம்ப்ளைனர்ஸ், காசுனால ஃபுட்பால் மாறிடுச்சுடான்னு. பட் இது நான் சொன்ன மாதிரி இவென்ச்சுவலி அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து தப்பா கரெக்டானு சொல்றதுக்கு வந்து பிலோசாபிக்கலா டிபேட் பண்ணலாம், தப்பா கரெக்டானு. பட் ஓவராலா நீங்க ஃபேன்ஸ்னு பாத்தீங்கன்னா செல்சி அவங்க அப்ராமோவிச் வாங்குறதுக்கு முன்னாடி செல்சி வர நான் என்டிட்டி. பட் நவ் செல்சி இஸ் லைக் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் கிளப்ஸ் இன் தி வேர்ல்ட். அப்படின்னா வந்து உலக அளவுல வந்து ஒரு அந்த கிளப்பை சப்போர்ட் பண்றவங்க எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க, அது வந்து எவ்வளவு தூரம் வந்து ஜாஸ்தி ஆக்கியிருக்கு எல்லாத்தையுமே. சிமிலர்லி மான்செஸ்டர் சிட்டி, செல்சியை கூட விடுங்க, சிட்டி பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே சிட்டினா வந்து எப்படி எல்லாம் பேசுவோம் நம்ம, சிட்டி இவங்கடா ஒரு காலத்துல வந்து நீங்க வந்து மிடில் ஸ்ப்ரோட 8-1 தோத்தீங்கடா, ஒரு காலத்துல உங்களுக்கு பெஞ்சானின்னு ஒருத்தன் ஆண்டாண்டா, பெஞ்சானின்னா இப்ப யாருக்குமே யாருன்னு தெரியாது. இந்த மாதிரி நம்ம கலாச்சிட்டு இப்ப சிட்டின்னு பார்த்தா ஒரு பயம். ஓகே, அவங்கதான் வந்து டாப்ல இருக்காங்க, நம்பர் 1 டஃபஸ்ட் லீக் இந்த வேர்ல்டுங்கிற மாதிரி பேசுவோம். சோ எனக்கு வந்து இது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஓவர் டைம் அண்ட் ஏஜ் தட் ஹவ் பிகம் லைக் திஸ், பட் ஐ ஜஸ்ட் see it as like ஒரு இவென்ச்சுவாலிட்டிங்கிற மாதிரி தான் பாக்குறேன். எனக்கு வந்து இது என்னன்னா, இது வந்து மத்த லீக்ல நடக்கலையே, ஏன் நடக்கல, அந்த ஒரு ஃபேக்டர் தான் நம்ம வந்து பாக்கணுமே. அப்படிதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப ஸ்பெயின்ல பார்த்தா மெட்ரிட் வந்து ஒரு they have the history, they have everything, Barcelona have everything. இவங்களுக்கு வந்து புதுசா ஒரு இன்வெஸ்டர் வரணுமா, இந்த மாடல் in which they function is very different from நம்ம PL model. அவங்க வந்து they watch out for each other. அது நம்ம வந்து புண்டஸ்லீகாவை பார்த்தாலும் சரி, நம்ம சேரியா பார்த்தாலும் சரி, லாலிகா பார்த்தாலும் சரி, the teams actually watch out for each other. அவங்க வந்து லைக் அவங்களுக்கு உள்ளேயே அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சர்வைவல். இப்போ வந்து ஒரு பிளேயர் வந்து லாலிகா டீம் would be more inclined to sell a player to Barcelona or Madrid than to like an Arsenal or Liverpool because of அவங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதோ. சோ அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து லைக் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஏன் வந்து ஒரு புது கிளப் வந்து ஒரு புது ஓனர்ஸ் அங்க வரமாட்டேங்கிறாங்க தான் நான் யோசிக்கிறேனே தவிர்த்து, ஏன் இங்க புது ஓனர்ஸ் வராங்கன்னு என்னால யோசிக்க முடியல. ஒரு PSG வந்துட்டாங்க, அந்த PSG மாதிரி ஏன் ஒரு லியோன்கோ மார்சேக்கோ இன்னொரு ஓனர் வரல? இவென்ச்சுவலி அப்படி அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். காசு இருக்கிற இடத்துல தான் எல்லாமே வருது. சோ இது வந்து லைக் ஐ டோன்ட் see it as a problem, I see it as a progression. I don't know, maybe like you can argue it's bad, but eventually இதுதான் நடக்க போகுதுங்கிற பட்சத்துல லைக் I don't see it as a problem honestly. இல்ல அதேதான் நான் சுபாஷ்டி கேட்கணும்னு நினைச்சேன். 2-3 இயர்ஸ் முன்னாடி ஆர்சனலுக்கு ₹1 கூட ஸ்பெண்டிங்கா, அந்த அளவுக்கு காசு இல்லையடா அப்படின்னு ஐ மீன் யூ சஃபர்ட் ஃபார் 3 இயர்ஸ். அது எல்லாம் யாருமே சொல்லவே மாட்டாங்க. 3 இயர்ஸ் you couldn't make புது ஸ்டேடியம் மூவ் ஆனதுல இருந்து 2004-5 சீசன் அந்த இது வரைக்கும் ப்ராபபிலி அந்த அவுபாமேங் வின்டர் ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் அப்படிதான் நாங்க வந்து பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவ்வளவு நாளைக்கும். எக்ஸாக்ட்லி. சோ யூ சஃபர்ட். அத பத்தி யாருமே சொல்றது இல்ல. ஆர்சனல் இங்க வந்துட்டாங்கடானா இப்ப கூட there's not more than 40 million players in Arsenal. 40 million. Gabriel Jesus is the biggest transfer price in Arsenal. அப்படி இருக்கும்போது என்னது white 50. ஓகே, அப்படி அதான் 50க்கு மேல யாருமே போகல. ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல ஒரு கூட்டம் வந்து சொல்லுவோம் பென் வைட் நீங்க 50 மில்லியன் வாங்கி தப்பா சொல்லிட்டீங்கடா அப்படிமாங்க வந்து அதுதான். அப்படி கரெக்ட், அது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங் சுபாஷ். இப்போ வந்து would you want Kroenke to stay or would you want bigger investors like Qatari owners? Personally, it depends. Okay, obviously like depends on the type of fan you are. எனக்கு பொறுத்த வரைக்கும் the reason I support Arsenal and எனக்கு பிடிச்ச ஃபுட்பால் வந்துட்டு
இப்போ ஆர்சனல்ல வந்து we produce our own quality players or young generation of players. Okay, that's one of the main reasons that I like Arsenal. From for a long time we've been doing that. நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து லைக் சே அப்பர்ல இருந்து ஃபேப்ரிகாஸ்ல இருந்து தியோ வால்காட்ல இருந்து இப்போ இருக்கிற லெட்ஸ் சே ஸ்மித்ரோ ஆர் எனிபடி புக்காயா சாக்கால இருந்து லைக் நாங்க ப்ரொடியூஸ் பண்ண பிளேஸ் ஐம் ப்ரௌட் ஆஃப் இட். நான் சொல்லும் போது எங்களோட ப்ராடக்ட் இவங்க வந்துட்டு அதனாலதான் வந்துட்டு ஆர்சனல்ன்ற ஒரு பிராண்ட் இருக்குது. இப்ப அதே வந்துட்டு ஐ கான் சே த சேம் ஃபார் நான் சும்மா அப்ப சொல்ல விரும்பல. பட் அகைன் செல்சியா இருக்கிறப்ப நீ அந்த மாதிரி சொல்ல முடியாது. நான் வந்து இவன் வந்து 70 மில்லியன் கொடுத்து வாங்கினா இவன் வந்து 100 மில்லியன் கொடுத்தோம் அப்படிதான் அவன் பெருமை சொல்லிக்க முடியும். பட் அகைன் அவனோட ப்ராடக்டான்னு சொல்றதுக்கு இல்ல. பட் அந்த மாதிரி பாக்குறப்ப தட் இஸ் தட்ஸ் நாட் அலைன் வித் மீ கெட்டிங் நியூ ஓனர். இன்னும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் அகைன் ஓவரால் ஃபுட்பால் ஓவரால் ஹஸ் சேஞ்ச். அது அருண் சொன்ன மாதிரி எல்லாருமே அக்ரி பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி இட் ஹஸ் சேஞ்ச். ஸோ இப்ப டெஃபினட்டா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். யார்கிட்ட நிறைய காசு இருக்குதோ, யார் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நாட் ஓன்லி ஃபார் அ கிளப், பிளேயருக்குமே சொல்றேன். நான் வந்து பிளேயர் வந்து ஒரு கிளப் லாயல்ட்டி, ஒரு இந்த கிளப் தான் புடிச்சு நான் இதான் மூவ் பண்ணுன்ற டைப் ஆஃப் பிளேஸ் கம்மியாயிடுச்சு. நம்ம வந்து மிஸ்டர் மூட்ரிக் தெரியும், இது கிளப் லாயல்ட்டின்னு ஒண்ணு இருந்ததுன்னா டெஃபினட்டா அவர் நம்ம கிட்ட வந்திருப்பாரு. இல்ல கொஞ்சம் அதிகமா காசு தரேன்னு சொன்ன உடனே பையன் வந்துட்டு ரைட் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டான். சோ அந்த மாதிரி இது தெளிவுபடுத்துறீங்க. நம்ம அப்புறம் வந்து நம்ம வந்து ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து சால்ட்டியா பேசுறாங்கன்னு நினைச்சுப்பாங்க. முட்ரிக் மேல தப்பா சொல்லல, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா அந்த சிச்சுவேஷனுக்காக தான் அவர் சொன்னாரு. இது மாதிரி எல்லாம் போட வேண்டியிருக்குல்ல, அடிக்கடி டிஸ்க்ளைமர் போட வேண்டியதுல வந்து கடிகாரம். பட் டெஃபினட்டா சோ இந்த மாதிரி பிளேயர் லாயல்ட்டி கம்மியாயிடுச்சு. சோ இட்ஸ் டெஃபினெட்லி ஆனா இந்த மாதிரி புது ஓனர்ஸ் வரதுனால ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபுட்பால் பிசினஸ்ல ஸ்மால் டீம்ஸ் கேன் க்ரோ. இப்ப நியூ காஸ்ட்ல நம்ம எடுத்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சீசன் இன்வெஸ்ட் பண்ணாங்க நல்ல மணி. இப்ப பாரு லிவர்பூலே கொந்தடிக்கிறாங்க, அவங்க மேல இருக்காங்க 4th பொசிஷன்ல. சோ டெஃபினெட்லி அந்த மாதிரி பண்ணாதான் சர்வை பண்ண முடியும் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல. சோ நான் அந்த புல் பவர் வந்து டெஃபினெட்லி வில் பி மணி. நீங்க கேட்டீங்களே ஆப்வியஸ்லி நியூ காஸ்ட்ல எதை வச்சு இழுப்பாங்கன்ட்டு. இப்போ இருக்க பிளேயர்ஸ் டெஃபினெட்லி ஹிஸ்டரி எல்லாம் பாக்குறது இல்ல, யார் நிறைய காசு தரா. ஓகே நீ வந்து இந்த கிளப் ஆனாலும் எனக்கு வந்து 200K 300K பர் வீக் தரியா, சரி ஓகே ஐ வில் கம் ஃபார் த மணி. இப்ப எதுக்கு ஆஸ்கர் அவன் பிரைம்ல இருக்கிற போது எதுக்கு சைனால போய் ஆடணும்? டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் த மணி. சோ அட் தி எண்ட் இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் வந்து தே நீட் மணி மோர் தென். நம்ம டிரான்ஸ்பர்ல பார்த்தோமே, கைசட வந்து என்ன விட மாட்டாங்க, எனக்கு 10 இது இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, நான் வந்து இப்போ அவ்வளவு பேசிட்டு கடைசியில கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாரு பாருங்க. ஒரு அங்க போய் நிறைய காசு தராங்கன்ட்டு. அதான் சொன்ன மாதிரி இப்ப நிறைய எவிடன்ஸ் வருது. ஜஸ்ட் மணி மணி மணின்னு போறப்போ ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ஒரு என்னதான் ஒரு கத்தாரி ஓனர் ஒரு அமெரிக்கன் ஓனர் சஸ்டைனபிளா இருக்கும் அந்த கிளப் டெஃபினெட்லி. ஏன்னா பிரீமியர் லீக்ல எஸ்பெஷலி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது தெரியும். ஏன்னா அஸ்டன் வில்லா மாதிரி ஒரு கிளப் ஸ்பெண்ட் மோர் தென் பாயர்ன் முனிக் இன் ரீசென்ட் இயர்ஸ் வந்து டாக். சோ அப்ப அந்த அளவுக்கு மணி ஜெனரேட் ஆகுது உங்களுக்கு பிரீமியர் லீக்ல. சோ தேர் இஸ் டெஃபினெட்லி நோ டவுட் அபவுட் தட். சோ உங்களுக்கு ஒரு ஓனரா பார்க்கும் போதுமே ஒரு பொட்டன்ஷியல் ஓகே இது ஒரு மணி மேக்கிங் பிசினஸாவும் நல்லா தோணும். சோ I see the generation of football has changed, so we need to get over it, and this is nothing bad nu na solven nikena like yeah illa that's a very good point. This is the view from Premier League illa na vandu Barcelona ku varan billi bro, but I want to go to Madrid first. ஏனா அவங்க வந்து I still don't know who their owners are. அவங்க ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் கிளப் மாதிரி தான் தெரியுறாங்க, பட் they still manage to bring out the best youngsters. அது எப்படின்னு எனக்கு இன்னுமே புரியல. See, as far as how they've signed Chouameni and the pull இன்னுமே Real Madrid இருக்கு, but why aren't they getting new owners like Arun Bro says? We've not even heard of the fans complaining or the players complaining or the managers complaining. எங்களுக்கு செலவு பண்றதுக்கு பணம் இல்ல, எங்களுக்கு பிளேயர்ஸ் வாங்க முடியல, கம்ப்ளைண்ட்ஸே இல்லையே. What's going on there, Jagan Bro? So I think Barcelona, Real Madrid, and I think many Spanish clubs operate in the same way. They do not have private owners. It's not privately held. அவங்களுக்கு எல்லாருக்கும் மெம்பர்ஸ் தான், சோஷியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பானிஷ்ல. சோ இட் இஸ் a socios owned club. It is not a privately owned club. Club is run by the members themselves. இப்போ நான் ஒரு பார்சலோனா கிளப் மெம்பர்னா அது ஏதோ இருக்கு, ஏதோ அந்த கார்டு மாதிரி இருக்கு. நானும் ஒரு கிளப் மெம்பர், லைக் ஐ அம் பார்ட் ஆஃப் ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி. நீங்க இப்போ திட்ட எக்ஸாக்ட்லி இல்ல, பட் திட்ட அதுதான் அந்த கான்செப்ட். I think we can probably have an episode of how Real Madrid and Barcelona function. எனக்கு தெரிஞ்சு because some clubs in Germany கூட எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அந்த 51% ரூல்லாம் I think for Bayern Munich. So அதனால it avoids private takeover. So that is how it is its own, and that is the reason. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு is private investment bad for football? See, it is not a black and white question. It is not a yes or no question.
கரெக்ட் தப்பு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. பிரீமியர் லீக்ல certain clubs are open and its fans are open for a foreign takeover because they want அவங்களோட கிளப் ஒரு படி மேல போகணும் அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைப்படுறதுல இப்ப என்னோட கிளப் நல்லா இருக்கணுமா நாசமா போகணுமான்னு கேட்டா நான் நல்லா இருக்கணும்னு தான் சொன்னேன். நாசமா போகணும்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஸோ அவங்க ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது. ஒன் திங் தட் ஐ டு நாட் லைக் அபவுட் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், நாட் அதாவது நீங்க பிரைவேட்டா நீங்க ஓன் பண்ணிக்கலாம். ஒன் திங் தட் ஐ டு நாட் லைக் இஸ், இப்போ சிட்டி மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிட்டி ஹேவ் நவ் பிகம் அ செல்ஃப் சஸ்டைனபிள் கிளப் லைக் ரியல் மேட்ரிட் ஆர் பார்சிலோனா. Like Manchester United have always been. Man United, you remove Glazer, you let United function as a self-sustainable club. They will happily function because they are not short on revenue. United or revenue la patina, it's about, I think somewhere about 650-700 million euros, which is I think among the top 3 in the world. So Real Madrid, Barcelona, I think United all generate around the same kind of revenue. எனக்கு என்ன பிரச்சனைனா City is generating that kind of revenue. In no way can City generate that kind of revenue unless you as an owner are privately infusing capital, because the amount of support you use. Other than I'm generally I'm not demeaning City fans or something, but you look at the amount of brands that want to connect with, say, Barca, Real, United, Arsenal, Liverpool, and you look at the brands that want. That's what I'm telling you. Now it is a self-sustainable club. But 10 years before, when Sheikh Mansour took over that club, they were not self-sustaining club. So, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பிரைவேட்டா ஒரு ஆளை நீங்க டேக் ஓவர் பண்ண அலோவ் பண்றீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு வேணா நீங்க கேபிட்டல் இன்ஃபியூஸ் எக்ஸ்ட்ராவா பண்ணலாம். பட் யூ கேனாட் கீப் இன்ஃபியூசிங் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாட் போலி செல்சிக்கு பண்றதெல்லாம் ஐ சீரியஸ்லி டு நாட் அக்செப்ட் இட் அட் ஆல். பிகாஸ் உங்ககிட்ட காசு இருக்கு, நீ பண்ற. வாட் வில் அதர்ஸ் டூ? ஃபர்கெட் அதர் யூரோப்பியன் கிளப்ஸ். வாட் வில் அதர் இங்கிலீஷ் கிளப்ஸ் டூ தட் டு நாட் ஹேவ் மணி? இப்ப கேசரங்க 600 மில்லியன் கொடுக்க சொன்னா கொடுப்பான் அவன். போடா நாயே அப்படின்னு நம்மள பார்த்து திட்டுவான். தட் இஸ் வாட் ஐம் அகேன்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைவேட் ஓனர்ஷிப். அதாவது நம்ம எடுத்தோம்னா காடை தேய்ச்சோமா அப்படின்னா கூட தேர் ஹேஸ் டு பி சம் ரூல். இஃப் யூ கேன் கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் ரெவென்யூ. Yeah, Arun bro, you want to tell something? You want to add something? Yeah, no, I just had a question. இப்போ நீங்க சொல்றீங்க இதே தான ரியல் மேட்ரிட் பண்ணிட்டு இருக்கீங்க காலகாலமா. Like how is it different from what Chelsea is doing? ஒரு ஓனர் நீங்க வந்து எப்படி? No, because revenue generate is generating it. Okay. Exactly. Yeah, which is why I do not have a complaint about Manchester United. Just a moment. Okay. Yeah, I believe you can continue. What's the saying with Barcelona? I think Arun bro சொன்னது அதான, but the rules now states, FFP rules now state 70% of your revenue தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல எஃப்எஃப்பி அந்த நம்பர்ஸ்லாம் எனக்கு தெரியல. பட் எஃப்எஃப்பி ரூல்ஸ் வந்து எங்களுக்கு வந்து பிளேயர் ரெஜிஸ்டர் பண்ண மட்டும் மாறும். நீங்க எஃப்எஃப்பி வந்துட்டா பார்சலோனா வாய் திறக்க முடியாது. ஐயோ மாட்டிட்டோமே. கரெக்ட்டா வந்து நாங்க பிளேயர் ரெஜிஸ்டர் பண்றப்ப தலைவர் வந்து ஒரு அறிக்கை விடுவாரு, டெபாஸ் நீங்க வந்து எக்ஸிட் பண்ணிட்டீங்க, நாங்க எக்ஸிட் பண்ணலன்னா ரூல படுறா, திரும்ப நான் ரூல மாத்திட்டேன் அப்படிமா. சோ சி எஃப்எஃப்பி கண்டிப்பா தேவை. நான் வந்து ஐம் நாட் சேயிங் எஃப்எஃப்பி எல்லாம் இல்லாம இருக்க கூடாது. ஐ திங்க் அஸ் ஜெகன் ப்ரோ செட், அந்த மாதிரி உங்க ரெவென்யூ எவ்வளவு கிளப் எவ்வளவு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுதோ அதுக்கு ப்ரொபோஷனலா தான் இருக்கணும் உங்க ஸ்பெண்டிங். ஏன்னா அப்படி இல்லைன்னா இப்போ செல்சி பொஹலி மாதிரி வந்துட்டு ஜாலியா வந்து இருக்குடா என்கிட்ட காசு நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. இல்ல I'll ask another question. 70% ரூல்ல தான் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கறதா கான்செப்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மான்செஸ்டர் யுனைடெட், ரியல் மேட்ரிட், பார்சலோனா 500 million 600 million ஸ்பெண்ட் பண்றாங்க, ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. யூ கேன் ஸ்பெண்ட் 70% ஆஃப் இட், இட்ஸ் ஃபைன். ஸ்டோக் சிட்டி 100 மில்லியன் ஜெனரேட் பண்றாங்க, நீ அவன 70 மில்லியன் 70%ல கேப் பண்றது தட்ஸ் நாட் ரைட். இல்ல, he can spend 100% of his revenue. How is that right in terms of FFP? You want to sustainably run a club, fine, but 70% rule ngiradhu it should not be applicable for everyone. But then you need a uniformity or rule வேணும். அதுக்கு what's the கடைசி வரைக்கும் ஸ்டோக் சிட்டியாவே இருப்பாங்க அவ்வளவுதான். That's where to answer Arun's question, that's how Real Madrid self-generate the amount of money they are spending. Like அவங்க எத்தனை கேலக்டிகோ வேணா வாங்கலாம், the amount that they spend for sure many 100 million, it is from Real Madrid's own reserves. I mean Barcelona again they spent I think 140 on Coutinho, 100 on Ousmane Dembele. அவங்களும் வந்து அவங்களோட ரிசர்வ்ஸ்ல இருந்து தான் பண்ணாங்க. They did not have someone spending on behalf of them, which is what Boli is currently doing. Because Chelsea கிட்ட அவ்வளோ
காசு இருக்கான்னு கேட்டா நோ வே. ஐ கேன் லுக் அட் their balance sheet and I can tell they do not have that kind of money to spend 600 million in a single transfer window. They do not have that kind of money. I'm damn sure about it. It is because Borley is taking his credit card and swiping out for Chelsea, which is where I have a problem with foreign investors. You have foreign investors, I do not have a problem, but foreign investors should be to help the club to generate revenue in such a way that they can spend on their own. இப்போ செல்சியே வந்து அவங்க சொந்த காசுல இருந்து 600 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி முத்ரிக்கோ வாங்குறாங்க. ஐ டு நாட் ஹேவ் அ ப்ராப்ளம். உங்க கிளப்பு உங்க, பட் ஐ ஆல்சோ ஹேவ் அனதர் வியூ. அது உங்க கிளப்பு உங்க காசு நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஐ கேனாட் கம்ப்ளைன் அபவுட் இட் அப்படிங்கிற மாதிரி வியூ இருக்கு. ஐ மீன் ஐ ஹேவ் டூ கான்ட்ராஸ்டிங் வியூஸ் டோட்டலி on one side and the other. So but these are my views in relation to foreign take. And about I think loyalty பத்தி பேசணும் அப்படின்னா you can't really expect loyalty, bro. Even as working professionals, I think everyone is working here. If someone offers you say 15 lakh and someone offers you say a 20 lakh package, at the end of the day we tend to choose, okay, 20 lakhs man, it's higher, 5 lakhs higher per year. So let us not complain about, நான் வந்து complain பண்றவங்க சொல்றேன், not that here the people here complain, but let's not complain about the fact that loyalty, because at the end of the day we know that a footballer's career is a very short-lived career. அவன் அந்த 5 வருஷம் 6 வருஷம் இல்ல 10 வருஷத்துல சம்பாதிக்கிற காசு தான் அவனுக்கு வந்து அவனோட வாழ்க்கை ஃபுல்லா அவன் வந்து யூஸ் பண்ணிட்டான். unless they are Messi and Ronaldo. Not everyone gets that kind of money throughout their entire lives. So I would not complain one guy picking another club over his favorite childhood club because they're giving money, because money is at the end of the day is what we all need to survive. என் தட்டுல நாளைக்கு இட்லி இருந்தாதான் என்னால காத்துல சாப்பிட முடியும். நான் அன்னத்துக்கு இது உதவிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. I obviously need food on my plate. So let's, from a practical perspective, loyalty doesn't matter these days. Money matters, and I'm totally for it, because if I were to, இப்போ நான் ஒரு ஃபுட்பால் பிளே, இப்போ Barcelona will give me 300 grand, Real Madrid 150 grand, I say fuck you Real Madrid and go to Barcelona, play for 300 grand. It's literally twice. வந்து மேண்டரிஸ்டாடா அது இதா அப்படின்னா சொல்லிட்டு பேச்சுக்கானா நல்லா இருக்கலாம், பட் மணி ஸ்பீக்ஸ் at the end of the day. You have to be practical there. So that's where I think loyalty takes a very big hit. And I also respect people who are loyal to their clubs. நீ காசு வாங்கி வேற கிளப்புக்கு போனாலும் you have my respect. If you're loyal to your own club with a lower wage, there also I have respect. So this is my view in terms of loyalty and in terms of foreign takeovers. So that's what I would like to add. Yeah, finally to conclude this whole ESL foreign investments எல்லாமே வந்து this is one last question. இப்போ the concept of having multiple clubs being owned by the same owner, அது வந்து ஒரு பெரிய பேச்சா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை வருஷமா அது இல்ல. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டபிள், 2 கிளப் சேம் ஓனர் வச்சு விளையாடும் போது ஒரு கிளப்புக்கு ரெவென்யூ அதிகமா இருந்தா அவன் போய் இன்னொரு கிளப்பை தோக்கணும்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவன் சொல்லுவான்னு கிடையாது, பிளேயர்ஸ் அப்படி விளையாடணுங்கிறது ஒரு அர்த்தமும் கிடையாது. பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் யுஎஃப்ஆ சொன்னாங்க, யுஎஃப்ஆ காம்படிஷன்ஸ்ல நாங்க அப்படியே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ரீசெண்டா அலெக்சாண்டர் கேஃபரின் அந்த ஓவர்லாப்ல வரும்போது சொல்லியிருந்தாரு, நாங்க அதை யோசிச்சுட்டு இருக்கோம், அதை பண்ணலாமான்னு தெரியல. ஏன்னா நிறைய ஓனர்ஸ் வந்து அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மல்டிபிள் கிளப்ஸ் நாங்க ஓன் பண்ணலாமா அப்படின்னு. பிலி ப்ரோ, உங்களை வச்சு ஸ்டார்ட் பண்றேன். இஸ் தட் சஸ்டைனபிள்? நடக்குமா நடக்காதா? இஸ் இட் பாசிபிள்? இஸ் இட் குட் ஃபார் ஃபுட்பால்? மல்டிபிள் ஓனர்ஸ் இருக்கலாங்கிறது எனக்கு தெரியல. ஃபுட்பாலிங் டேர்ம்ஸ்ல எனக்கு என்ன சொல்ல, ஆன் த ஃபீல்டு அது பிரச்சனையா இருக்க கூடாதுன்னு தோணுது. ஏன்னா வந்து 2 teams should compete at the end of the day. பட் அதர் வே பாக்குறப்ப எப்படி சொல்றதுன்னா, நீங்க சொல்ற மாதிரிதான், இப்ப 2 டீம் வருது, ஒரு டீம் வந்து லைக் they are in a better பொசிஷன்னா இன்னொரு டீமும் இவன் தான் ஓன் பண்றா அப்படின்னா டே நீங்க தோத்துருங்கடா அப்படின்னா அது வந்து I don't think football should be played that way. அது it's definitely bad for the game. ஸோ அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் கேட்டா. பட் அதர்வைஸ் நீங்க இப்படி பார்க்கலாம். இப்ப வந்து ஐ திங்க் ஜெராட் பிகே ஓன்ஸ் செகண்ட் டிவிஷன்லயோ அதுலயோ ஒரு கிளப் ஹி ஓன்ஸ், அண்டோரா எஃப்சியோ, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை கரெக்டா, சம்திங் லைக் தட், அண்டோரா எஃப்சியோ. ஸோ இப்போ அண்டோரா எஃப்சி வந்து போகுது, அதுக்கு வந்து பிகே தான் ஓனர். அது இல்லாம வந்து ஓகே, ஒரு வருங்காலத்துல வந்து பார்சலோனாவோட பிரசிடென்ட் ஆயிடுறாரு பிகே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அ வெரி ஹை possibility for that. So இப்ப வந்து அண்டோராக்கும் பார்சலோனாக்கும் நடக்குதுன்றப்போ யூ எக்ஸ்பெக்ட் பார்சலோனா டு வின். ஆனா வந்து இங்க பிகே வந்துட்டு போயிட்டு அண்டோரா வந்து என் டீம், சோ வந்து பார்சலோனா வந்து நீங்க தோத்துருங்க அப்படின்னா தட் டசன்ட் சவுண்ட் லைக்
ஐ மீன் அந்த மாதிரி நடக்காது. பட் தட் டசன்ட் சவுண்ட் ரைட் அட் எனி பாயிண்ட். ஆர் அது அதர் வே ரவுண்ட் ஆல்சோ. பார்சலோனா கிட்ட அண்டோரா ஆடுறப்ப அண்டோரா வந்து டே பார்சலோனாவை தோக்கடிக்காதீங்கடா, நீங்க சும்மா லைட்டா ஆடுங்கடா அப்படின்னா, ஐ மீன் தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அண்ட் மல்டிபிள் ஓனர்ஸ் நீங்க கான்ஃபிளிக்ட்ல வச்சு மட்டும் பாக்குறீங்க. பட் அதர்வைஸ் இப்போ அண்டோராக்கும் பார்சலோனாக்கும் சம்பந்தமே இல்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்றேன், அவங்க வேற லீக்ல ஆடுறாங்க, இவங்க வேற லீக்ல ஆடுறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டிவிஷன் சொல்றேன். அப்போ அது பாட்டும் டெவலப் ஆகும், இது பாட்டும் பார்சலோனா பாட்டும் ஒரு பக்கம் டெவலப் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஐ திங்க் அந்த கான்ஃபிளிக்ட் தவிர்த்து பார்த்தா இட் இஸ் ஃபைன் பை மீ. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அண்டோரா வந்து ஒரு செகண்ட் டிவிஷன் டீம், பார்சலோனா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷன் டீம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப செகண்ட் டிவிஷன் டீம்ல வந்து ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணா, ஆப்வியஸ்லி இப்போ ஒரு பிரசிடென்ட் வந்து 2 கிளப் ஓன் பண்றாங்கன்னா, அப்ப வந்து அந்த கை கெட்ஸ் லைக் குட் சான்ஸ், லைக் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே ஃபார் பார்சலோனா ஹிம்செல்ஃப். ஸோ இந்த மாதிரி ஐ ஃபீல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் அகெயின் கிளப் ஓனர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஐ டவுட் லைக் நிறைய பேர் வந்து தே ஈவன் வாண்ட் டு ஓன் அ சிங்கிள் ஃபுட்பால் கிளப். அவன் வந்து அதை தாண்டி 2 ஃபுட்பால் கிளப் எல்லாம் ஓன் பண்ணி 2 கிளப் நடத்தணும்னு நினைக்கிறான்னா, he has some vision in that. ஓகே, சோ அந்த விஷன் வந்து அவன் எடுத்துட்டு போதான் பார்ப்பான். அதர்வைஸ் ஐ டோன்ட் திங்க் அதனால வந்து பிரச்சனை வரும் அப்படிலாம் எனக்கு தோணல. இல்ல நீங்க சொன்னது கரெக்ட்லி. This is off field issue, on field. I think it's very valid point. நீங்க வந்து பிளேயர் கொண்டு வந்தது, ஒரு பிளேயர் can make the big jump. அருண் ப்ரோ உங்களை கேட்க விருப்பப்படுறது, let's say he owns 2 clubs. ஒரு கிளப் கோஸ் இன்டு a substantial loss. What if he tries to transfer பண்ணி அந்த கிளப்ல இருந்து இந்த பணத்துக்கு நான் இந்த கிளப்புக்கு அனுப்புறேன் அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்போது, இதுவும் சஸ்டைனபிலிட்டி இப்ப இருக்காது, இதுவும் சஸ்டைனபிளா ஆகலாம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. How do you see that play now? ஆர்சனல் ஸ்டோரி மாதிரியே இருக்கு. குரோயிங்கி பண்ண ஆளதான் இதெல்லாம். இப்ப ஆல்ரெடி இருக்கு அந்த மாதிரி தான். இப்ப ஆக்சுவலி சொல்ற மாதிரி தான் ஆல்ரெடி வந்து இப்ப நம்ம பேசுற மாதிரி மாடல்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ரெட்புல் குரூப்ங்கிற ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். நம்மளுக்கு சிட்டிக்கு வந்து MLS-ல வந்து நியூயார்க் சிட்டி FC இருக்கு. இப்போ ஆர்சனலுக்கே பாத்தீங்கன்னா கொலராடோ டீம் வந்து ஆஸ்டன் ட்ரஸ்ட் எல்லாம் வாங்கினது அந்த ஒரு ஃபார்மேட்ல தான். ஸோ எந்த ஓனருமே வந்து இஃப் ஐ எம் ஓனர் ஐ வுட் திங்க், இப்போ நான் ஒரு லிவர்பூல் ஓன் பண்றேன்னா திருப்பி போய் பிரீமியர் லீக்லேயே போய் நான் இன்னொரு டீம் ஓன் பண்ண மாட்டேன். அது டெஃபினட்டா நான் கேனிபலைஸ் பண்ற மாதிரி ஆயிடும் என்னோட டீமே. ஸோ நான் அது பண்ணவே மாட்டேன். எனக்கு வந்து அடுத்த டீம் நான் ஓன் பண்றேன்னா அது டெஃபினட்டா அந்த லெவல்ல இருக்கவே இருக்காது. இப்போ நான் ஒரு லிவர்பூல் ஓன் பண்றேன்னா அடுத்த ஒரு டீம் வந்து எனக்கு ஒரு டாப் 4ல இருக்கிற டீமோ டாப் 6ல இருக்க, ஏன் டாப் 10ல இருக்கிற டீமா கூட இருக்காது. அது வந்து எனக்கு அதை விட கம்மியா எனக்கு ஒரு ஃபீடர் கிளப்பா தான் அதை பார்ப்பேன். எனக்கு வந்து அது வந்து நான் ஒரு ஈகோ சிஸ்டமா, ஓகே எனக்கு வந்து நான் உள்ளுக்குள்ளேயே நான் என்னுடைய லிவர்பூலுக்கு நான் எனக்கு வந்து என்னுடைய ட்ரைனிங் சிஸ்டம், என்னுடைய யூத் சிஸ்டம் எல்லாத்தையுமே வச்சு நான் ஆத்துக்கிறேன். பட் எனக்கு ஒரு செகண்டரி ஆப்ஷனும் இருக்கு. அது என்னன்னா, இப்ப நான் வந்து புண்டஸ்லீகால நான் ஒரு டீம் வச்சிருக்கேன். புண்டஸ்லீகால இருக்கிற டீம் வந்து எனக்கு வந்து நான் லிவர்பூல்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸை இங்க சான்ஸ் கொடுக்க முடியலன்னா செகண்ட் டீமுக்கு வந்து லோன் அனுப்புறது. நான் புண்டஸ்லீகால போயிட்டு ஃபர்ஸ்ட் லெவல்லே ஆட விடுவாங்கல்ல. அது இப்போ ரெட்புல்ஸ் அந்த ரெட்புல் அதானே பண்றாங்க. இப்போ ரெட்புல் வந்து நியூயார்க் ரெட்புல்ஸ் ஒரு டீம் இருக்கு, லைப்சிஷ் இருக்கு, உங்களுக்கு ஆஸ்திரேலியால ஒரு டீம் வச்சிருக்காங்க, சால்ஸ்பர்க், ஐ திங்க் ரெட்புல் சால்ஸ்பர்க், ரைட்? அவங்க டிரான்ஸ்ஃபர்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே நடந்துகிட்டே இருக்கும் டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய. அது வந்து ஒரு ஸ்டெப்பிங் மாதிரி இருக்கும். ரெட்புல்ஸ்ல இருந்து சால்ஸ்பர்க்ல இருந்து லைப்சிஷ் போற மாதிரி. சோ இதுதான் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஓனரா இருந்துன்னா நீ மல்டிபிள் கிளப்ஸ் ஓன் பண்ண போறீங்கன்னா எப்படிதான், அன்லெஸ் லைக் யூ ஆர் someone with like ஒரு 45 தலைமுறை வந்து உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு காசு. இப்போ வந்து இப்ப நியூ காசில் ஓனர்னு வந்தானுங்களே அவங்கள மாதிரி இருந்தானுங்கன்னா நீ வந்து ஓகே இங்கே ஒரு பெரிய கிளப் பிரான்ஸ்ல ஓகே பிரான்ஸ்ல வந்து நம்ம அந்த காலத்துல வந்து PSG ஒரு நான் என்டிட்டியா இருந்த காலத்துல லியோன் மார்சே தான் வந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒகேஷனலி ஒரு மோனாக்கோ திடீர்னு இடையில வந்தாங்க, ஒரு மான்பெலியா வந்தாங்க. பட் லியோன் அண்ட் மார்சே தான் வந்து பெரிய கிளப். PSG யாருக்கும் இன்ஃபேக்ட் PSG பேண்டர் கிளப்னா எப்படின்னா வந்து அவங்க ஃபேன்ஸே ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு கிளப்பா இருந்தாங்க அவங்க. இப்ப திடீர்னு பார்த்தா PSG தான் எல்லாமே பண்றாங்க. ஒரு again I don't see anything stopping a Newcastle owner from going and purchasing another club in France, like ஒரு லியோன் ஒரு மார்சே வாங்குறது. அது வந்து ப்ரொஃபைல் தான் இன்க்ரீஸ் பண்ணும். பட் இன்டெலிஜென்ட் ஓனர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நீங்க பெரிய பெரிய கிளப் போனீங்கன்னா. ஏன்னா ஒரு சின்ன கிளப்பை போய் நீங்க எடுத்து உங்களுக்கு வந்து அதுல இருந்து என்ன அவுட்கம் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய கிளப் ஓகே இங்கதான் நான் கம்பீட் பண்ண போறேன்னு எதிர்பார்க்கறதுக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸே டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அந்த பாயிண்ட்ல வந்து இங்கேருந்து காசு தூக்கி அங்க போட்டு அங்கேருந்து காசு தூக்கி இங்கே போட்டு பண்றதுலாம் உங்களுக்கு சஸ்டைனபிளா வந்து அது ஃபங்க்ஷன் ஆகவே முடியாது. ஏன்னா வந்து ரெவென்யூங்கிறது ஈக்குவலா ஜென்ரேட் பண்ற இதுவே கிடையாது. 2 கிளப்புமே சின்ன கிளப்பால ரெவென்யூ அந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ண முடிஞ்சதுன்னா பெரிய கிளப் கிட்ட அதுக்கு வந்து காசுக்கே வராது. சோ யுவர்
basically shooting yourself in the foot. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து காசு இந்த இதுல இருந்து இந்த டப்பால இருந்து இங்க காசு போடுறேன், இந்த டப்பால இருந்து இங்க காசு போடுறேன், that doesn't work. But பிளேயர் டெவலப்மெண்ட்டுக்கு ஆர் வென் யூ ஆர் ட்ரைங் டு பில்ட் ஒரு சஸ்டைனபிளா ஒரு சிஸ்டம் நான் வச்சுக்கிறேன், நான் வந்து வெளியே எங்கேயுமே போக மாட்டேன், முக்கால்வாசி ஆஃப் மை பிளேயர்ஸ் வந்து என்னோட ஃபார்ம்ல இருந்தா வருவாங்க, விச் மை ஃபார்ம் இஸ் பேசிக்கலி இஃப் ஐ எம் நான் இப்ப இங்க இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லாலிகால ஒரு ஃபார்ம் டீம் ஒரு இப்போ ஆர்சனல்னா ஒரு நாட் யாருமே வந்து குறை சொல்லல, ஒரு பெட்டிஸ் ஒரு சோசிடான் அந்த மாதிரியான ஒரு லெவல்ல இருக்கிற ஒரு டீமுக்கு அப்போ க்ரோன்கேஸ் ஓன் பண்ணாங்கன்னா அங்கேருந்து ஓகே எங்களுக்கு பிளேயர்ஸ் வராங்க. அந்த மாதிரி இது ஒரு புது டேலண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் ஓனர்ஸ்க்கு இது ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஐ டோன்ட் see like owners really going into the model of ஒரே லெவல் ஒரே லீக்ல 2 இது வாங்கலாம், பிரீமியர் லீக்ல வாங்குவாங்க, சாம்பியன்ஷிப்ல ஒன்று வச்சுப்பாங்க ஒருத்தது. சோ உங்களோட யங் பிளேயர்ஸ் அங்க லோன் அனுப்புற மாதிரி. பட் ஆனா ஒரே லெவல் இதுல இருந்து வாங்குறது சஸ்டைனபிளா டெஃபினட்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற மாதிரி தான் மை மைண்ட் இஸ் திங்கிங். Like again, you're like I said, you're cannibalizing basically at that point. Exactly. I think the same. Again, Jagan bro, your final thoughts on this. Yana, is it sustainable for Real Madrid, the members of Real Madrid, to go buy a club in the Premier League? Will it work out? The same approach, but will that work? Firstly, no, that cannot happen at all in the first place. In a Porto Rico, an owner cannot have 2 football clubs. It just means that you are jeopardizing other clubs. Other, you might have different owners and owners might have different net worth. That is fine because we are all talking about net worth at the end of the day. But you cannot go and say nee vandu rendu vechikalam because it means that one team will always get preference over another team, which cannot happen. If that happens, you're just jeopardizing the entire football community. So Arsenal vandu, let's say like Arun said, Arsenal Sociedad kitta vechirukanga. If Sociedad players keep choosing Arsenal, if someone say from a Real Madrid or Barcelona wants a Sociedad player and Sociedad player says illa nee vandu na Arsenal ku poran adha vandu my founder group appadina, it cannot happen that way. It means that you are direct brainwash illa, but it's a kind of a brainwashing way where you transfer players from one club to another and you put the entire, not only Real Madrid, Barcelona, even for United, Liverpool for that matter, everyone gets jeopardized because they own 2 clubs. So enna portha varaikkum oru owner cannot own 2 clubs. You own one club, you do whatever shit you want to do with that one club and just get done with it. You absolutely cannot have 2 owners. See, financially it might be I think that is one point that differentiates sport from fully becoming a business. If that becomes sport, fully gets converted into business at all levels, because we know about mergers and acquisitions happening in between companies and how money flows from one company to another. Fraud and we all are aware of it. I mean, we know how Reliance works, how Adani works. We are totally aware of how things work. Amazon, Google, Apple, everything we know about how it works. So these are, I think, certain fine lines that differentiate sport from entirely becoming a business. And if this is allowed to happen, then there is absolutely no difference between sport and business, because at the end of the day, either on the costing level, the transfer pricing, I do not know how many people are from commerce. So transfer pricing, so actually City or prachini enak therinji idla aarambichadu. So transfer pricing is arm's length price appdinu onu solranga. It is like if I and Sai Subhash are relatives, if I sell Subhash a pen for 10 rupees, that is worth actually 15. நான் அருணுக்கும் வந்து ஒரு மார்க்கெட்ல போனா நான் அதே அருணுக்கும் வந்து அந்த பெண்ணை 10 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும். I cannot give him at 15 telling that இல்ல சுபாஷ் வந்து என்னோட ரிலேட்டிவ். See, personally I can do that, but on a professional level when you're conducting business you cannot do it. It just means that you are taking a hit for a relative of yours taking a profit. If that gets into sports, you're done. Totally, one club will keep increasing, one club will keep decreasing, but the wealth will keep rotating in between families, and at the end of the day, the ultimate owner, who is say Kroenke, will not care at the end of the day because he's ultimately making the big bucks. It's just plus year minus year. You combine them both, it's ultimately plus for him. So that is a thin line that differentiates sport and business, and I am totally not for it. That's what I would say. And Real Madrid members cannot go on this purchase because if you have lakhs of members, how can they just, I mean, practical again, it's not possible. How can you get so many number of members to pool in the amount of money to purchase a club, and you with the amount of expenses in the PL that's happening, you have to constantly put in the amount of money to get revenue back. It's pretty much impossible. So that is my take with respect to an owner having multiple clubs, and I'm strictly against it.
when RB is RB doing it, and I'm totally against it. I do not like it at all, and I am not for it. That's it. That's the thing. I cannot stop it or something, but I'm totally not for it. That would be my contribution. Okay, Jagan, thank you so much for sharing that. And yeah, எல்லாருமே கொடுத்த டிஸ்கஷன் வந்துட்டு இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். டெஃபினட்டா நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம வந்துட்டு நிறைய திங்க் பண்ண வச்சுது. அண்ட் இந்த டிஸ்கஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் ஃபார் ஃபுட்பால் வியூவர்ஸ், எஸ்பெஷலி இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல நீங்க பாக்குறப்போ புது வியூவரா இருந்தாலும் சரி, பழைய வியூவரா இருந்தாலும் சரி, லைக் ஆஃப் ஃபீல்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் நடக்குது ஃபுட்பால் இப்போன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைச்சிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் ஜாயினிங், எஸ்பெஷலி அருண், பில்லி அண்ட் ஜெகன் ஃபார் டேக்கிங் அ டைம். நீங்க ஜாயின் பண்ணதுக்கு இந்த கான்வர்சேஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் நிறைய கீ பாயிண்ட்ஸ் நம்ம டெஃபினட்டா வி கேன் டேக் ஹோம். அண்ட் நீங்க வியூவரா பாக்குறவங்களுக்கும் வந்துட்டு இந்த எபிசோட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா, உங்களுக்கு வந்து இதுல இருந்து என்ன புதுசா கத்துனீங்க, வேறனா உங்களோட இன்புட்ஸ் இதா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க எல்லாரும் பாக்குறோம். பட் அகெயின் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். டு ரீகேப், இந்த செஷன்ல நம்ம பார்த்தது வந்துட்டு இந்த யூரோப்பியன் சூப்பர் லீக் பத்தி பார்த்தோம், அப்புறமா நியூ ஓனர்ஸ் கம்மிங் இன், அப்புறமா மல்டிபிள் ஓனர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆஃப் ஃபீல்ட் இஷ்யூஸ் பத்தி பேசியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய ஆஃப் ஃபீல்ட் இஷ்யூஸ் பத்தி பேசுறதுக்கும் இன்னும் எபிசோட்ஸ் வரும், அதுக்கும் நீங்க ஜாயின் பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பட் அகெயின் தேங்க்யூ சோ மச் ஃபார் டேக்கிங் திஸ் டைம். இந்த ஃபுட்பால் பேஜ் எபிசோட் இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். நீங்க ஃபைனல் சொல்ல மாதிரி வெக்கமே இல்லாம ஒரு விஷயம் சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா போடணும். எஸ், கண்டிப்பா. சோ ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க வந்து ஒரு சொன்ன மாதிரி வட லண்டன் ஒரு பாட்காஸ்ட் நடத்தணும், தமிழ் பாட்காஸ்ட், ஆர்சனல் ஸ்பெசிபிக் இது. ஸோ நாங்க வந்து வெறும் ஆர்சனல் பத்தி தான் பேசுவோம், மத்த கிளப் பத்திலாம் எங்களுக்கு வந்து கவலை கிடையாது. பட் ஆர்சனல் ஃபேன்கள்லாம் டாட்னம் பத்தி அடிக்கடி பேசினே இருப்போம். ஸோ அது வந்து மாற்ற முடியாது. பட் எஸ், நீங்க ஒரு ஆர்சனல் ஃபேனா இருந்தாலோ இல்ல ஒரு மத்த ஃபேனா இருந்தாலோ ஆர்சனல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலோ நாங்க வந்து அப்ஜெக்டிவா பேசணும் தான் நினைப்போம். AFTV மாதிரி வந்து ஒவ்வொரு கத்த மாட்டோம். ஸோ போய் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட சேனல் வந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சேனல் பேரு வட லண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட். தேங்க்யூ. Thank you so much, Arun. Thank you so much, Billy. Jagan bro, thank you. ரொம்ப பெரிய எபிசோட். Always looking forward. இந்த மாதிரி சுபாஷ் சொன்ன மாதிரி ஆஃப் ஃபீல்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. So looking forward to seeing you again for another episode. But thank you so much for joining us today.